தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ராமாயணத்தில் நந்தி கிராம வரவேற்பு குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்றைய தினம் 14 ஆண்டுகள் முடிவடைந்து 15வது ஆண்டின் முதல் நாள். ஸ்ரீராமனை எதிர்பார்த்து பரதன் நந்தி கிராமத்தில் ஆவலோடு காத்திருப்பான். அஸ்தமிப்பதற்குள் ஸ்ரீராமன் அங்கு வந்து சேராவிடில் அவன் அக்னி பிரவேசம் செய்து விடுவான். இப்போதே புறப்பட்டு சென்று நான் திரும்புவதை அவனுக்கு தெரிவித்து நாளை காலையில் நான் வந்து சேர்வதாக கூறுக. போகும் வழியில் ஸ்ருங்கிபேரபுரத்தில் இருக்கும் குகனிடம் என் வருகையை அறிவித்துச் செல் என்று ராமபிரான் ஆஞ்சநேயரிடம் கூறினார். மாருதி அவரை நமஸ்கரித்து புறப்பட்டார். ஸ்ருங்கிபேரபுரத்தில் குகன் இருப்பிடத்தை அடைந்து ஸ்ரீராமன் அயோத்தி திரும்பி வரும் வழியில் பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் தங்கியிருப்பதை தெரிவித்தார். அந்த வார்த்தைகள் குகனுக்கு தேனாக இனித்தன. இரு கைகளையும் கூப்பி தலைமேல் வைத்துக் கொண்டு ராமா ராமா என்று ஆனந்த கூத்தாடினான். உடனே பரிவாரங்களுடன் அவனை சந்திக்க புறப்பட்டு விட்டான். அங்கிருந்து ஆஞ்சநேயர் நந்தி கிராமம் நோக்கி புறப்பட்டார். மேற்கே சூரியன் இறங்கிக் கொண்டிருந்தான். நந்தி கிராமம் பெரும் சோகத்தில் மூழ்கி கிடந்தது. தமையனை காணாது பரதன் விம்மிக் கொண்டிருந்தான். நதிக்கரையில் அக்னிகுண்டம் தயாராகிக் கொண்டிருந்தது. மந்திரிகள் முதலானோர் எவ்வளவோ சொல்லியும் பரதன் அவற்றுக்கெல்லாம் இணங்கவில்லை. உத்தம புருஷனுக்கு ஒரே வார்த்தைதான் என்று சொல்லிவிட்டான். நேரம் கடந்து கொண்டிருந்தது. இன்னும் சிறிது நேரத்துக்கெல்லாம் அஸ்தமித்துவிடும். பரதன் கொண்டிருந்த நம்பிக்கை சிதறிவிட்டது. ஸ்ரீராமனுடைய பாதுகைகளை மலர் கொண்டு அர்ச்சித்து வணங்கினான். பின்னர் வசிஷ்டர் முதலானோரை நமஸ்கரித்து புறப்பட்டான். மக்கள் நாற்புறமும் சூழ்ந்து நின்று கண்ணீர் வடித்தனர். சத்ருக்னா, அன்று சித்திரக்கூட பர்வதத்தில் பாதுகைகளை பெற்றுக்கொள்ளும் போது இந்த நிபந்தனையின் பேரில்தான் பெற்றுக்கொண்டேன். இதுவரை அண்ணா வராததால் அவர்களுக்கு வனத்திலே ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்க வேண்டுமென்று தோன்றுகிறது. எங்களுக்கு பின் நீயே இந்த புவனத்தை ரட்சித்து வர வேண்டும். தந்தையின் பெயருக்கு களங்கம் ஏற்படாத வகையில் மக்களை பரிபாலித்து வர வேண்டும். ஸ்ரீராமனுக்கு சகோதரனாக பிறந்த நீ தர்ம மார்க்கத்தை விட்டு வழுவிச் செல்ல மாட்டாய் என்பது நிச்சயமே. நாளையே ஆட்களை அனுப்பி அவர்களுக்கு நேர்ந்த விபத்தை கண்டறிந்து எங்களுடைய கர்மாக்களை செய்து முடி என்றான் பரதன். அண்ணா, நீங்கள் எல்லோரும் போன பிறகு நான் மட்டும் ஏன் இருக்க வேண்டும்? உங்களோடு நானும் வந்து விடுகிறேன் என்று கதறினான் சத்ருக்னன். தம்பி, அது சரியல்ல. தசரதருடைய புத்திரர்கள் 4 மக்களை திக்கற்று தவிக்க விட்டு போய்விட்டார்கள் என்ற அபவாதம் சூழ்வதை விரும்புகிறாயா என்று கேட்டு மேலே அவனால் ஏதும் பேச முடியாது செய்தான் பரதன். மக்கள் ஹோ என்று அழுதனர். அவர்களை நோக்கி கைகூப்பி வணங்கிய பரதன் ஸ்ரீராமனை ஸ்மரித்தவாறு அக்னிகுண்டத்தை வலம் வந்தான். 1, 2 என 3வது பிரதட்சிணமும் முடிந்துவிட்டது. அந்த சமயத்தில் பேய்க்காற்று வீசத் தொடங்கியது. தொடர்ந்து ஹோவென்ற சப்தமும் வந்தது. மக்கள் பரபரப்போடு சப்தம் வந்த திக்கை நோக்கி திரும்பினார்கள். பரதனும் வியப்புற்று அவர்களோடு திரும்பி பார்த்தான். ஜெகஜோதியாய் பிரகாசிக்க ஹனுமான் வானிலே பாய்ந்து வந்து கொண்டிருந்தார்.
அந்த வேகமே பேய்க்காற்றை தோற்றுவித்தது. தொலைவில் வரும்போதே பரதனைக் கண்ட ஆஞ்சநேயர் அங்கு நடைபெற இருக்கும் காரியங்களையும் புரிந்து கொண்டார். பரதனை நோக்கி கைகூப்பி அஞ்சலி செய்தவராய், ஹே பரதா, ராமன் வந்துவிட்டார், ரகுராமன் வந்துவிட்டார், ரகுராமன் வந்துவிட்டார் என்று கூவிக்கொண்டு வந்து குதித்தார். அதை கேட்ட மக்கள் ஆனந்தம் கொண்டு ஆரவாரம் செய்தனர். ரகுராமன் வந்துவிட்டாரா? எங்கே அவர்? நீ யார் என்று பரபரப்போடு கேட்டான் பரதன். ஐயனே, அடியேன் ஸ்ரீராமனுடைய தூதன். கிஷ்கிந்தை மன்னன் சுக்ரீவனுடைய அன்பிற்கு பாத்திரமானவர்களில் நானும் ஒருவன். வாயுபுத்திரனான என்னை ஆஞ்சநேயன் என்று அழைப்பர். ராவண சம்ஹாரம் முடிந்து அன்னை ஜானகியுடனும் சுக்ரீவன், விபீஷணன் மற்றும் அநேகருடனும் அயோத்தி திரும்பி வந்த அண்ணல் இப்போது பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறார். நாளை காலையில் அவர் இங்கு வந்து சேர்வார். அவரை காணாது தாங்கள் ஏதாகிலும் அசம்பாவிதமாக நடந்து கொண்டு விடப் போகிறீர்களே என்று பயந்து என்னை அனுப்பி வைத்தார். இது சத்தியம், என்னை நம்பலாம் என்று சொல்லி பரதனை வணங்கினார் ஆஞ்சநேயர். பரதனுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. கண்மூடி நின்று ஸ்ரீராமனுடைய திவ்ய மங்கள ரூபத்தை சிறிது நேரம் மனக்கண்ணால் கண்டு ஆனந்தித்தான். பின்னர் மகிழ்ச்சி பெருக்கால் மாருதியை கட்டித் தழுவிக்கொண்டான். அந்த அன்பின் பூரிப்பிலே மாருதியின் மெய் சிலிர்த்தது. ஆகா, சகோதரர்களிடையே என்ன பாசம்! அங்கே தமையனுக்காக ஊன் உறக்கத்தை ஒழித்து சேவையே மூச்சாக கொண்ட லக்ஷ்மணன் இங்கே சொன்ன நேரத்தில் தமையனை காணாததால் சொத்து சுகம் அனைத்தையும் துறந்து உயிர்விடத் துணிந்த பரதன் என்று வியந்தார். இந்நிகழ்வின் தொடர்ச்சியை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் நந்தி கிராம வரவேற்பு குறித்து நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நாளையும் நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.